ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எலிமினேஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையிலேயே நான் வந்து இதை போட்டேன். ஆதிரை தான் மக்கள் ஓட்டின்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல செய்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கலையரசன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அவனு தான் ஓட்டு இருக்குல்ல, சரி ஓகே அதை விட்டுடலாம். அப்போது போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரத்தில் இந்த சீசனில் போன சீசன்ட்டேன் யார் தூக்குனாங்க? அரோரா தான் அதுக்கு கீழே இருந்துச்சு. அரோராவை எடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்சராவை தூக்கிட்டாங்க. இது என்ன நியாயம்? வாரம் கரெக்டாக பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதி அவர்கள் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப உக்கிரமாக தான் இருக்கார். அதாவது அவருடைய டைலாக் வந்து டெலிவரி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பண்ண போகிற இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு. ஆனால் அதை ரொம்ப சிரிச்சமாக கேஷுவலாக வந்து பேசுகிறாரு. இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும் தான் விதி. ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணல. அதனால் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, உள்ளே போய் அவங்கள செய்ய போகிறோம், வாங்க எல்லாரும் உள்ள இப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது வேற. இந்த வீட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் நான், ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா அவங்க, இந்த உள்ளே போகிறேன் செய்ய போகிறேன் அவனை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஹோஸ்ட்டுக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறதே மிஸ் ஆகுதுங்க. ஏன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா என்ன சொல்கிறது, அப்படியே பொம்மைமாக நின்றுக்கிட்டு தலைகளே ஆட்டாமல் அப்படியே நின்றுட்டு ஒரே கையை மட்டும் அப்படியே உருட்டிக்கிட்டு பெருத்திக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறது இந்த ஷோவோடைய அந்த ஹோஸ்டோடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். சரி, என்ன டீலிங் நடந்துச்சு? ஒரு கார் எடுத்துட்டாங்க, இன்னொரு எவிக்ஷன் இருக்குங்கிற மாதிரி தகவல் இப்பயும் வந்துட்டு தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு எவிக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காலைல வந்ததில் வந்து ஒன்று தான் கார்டு எடுத்திருந்தாங்க, இன்னொரு எவிக்ஷன் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஆனால் இப்போ என்னன்னா இந்த 6 வைல்டு கார்டு உள்ளே வராங்கல்ல, அது வந்து திடீர்னு ஒன்று குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். சரியா? 6 வந்து 5 ஆகலாம், 4 ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ 2 பேர் தூக்கிட்டோம்னா அது அப்புறம் வீடு வந்து வெறிச்சோடி போயிடும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிறது இருக்கட்டும், ஒன்று போட்டோம், வர்றவங்க எவ்வளோ நேரம் வாழட்டும், இப்போ 4 வாழை வந்தால் ஓகே தான். ஏன்னா இப்போ ஒன்று உள்ளே இருக்குல்ல, நமக்கு அந்த கார்டு ப்ளே பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீ காலில் போட்ட சாங்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது மச்சான், எங்கே வர போகிறேன்னா 2 பேரும் ஈத்திரை பண்ணிட்டு இருக்காங்க, அரோராவும் ஆதிரையும். ஸோ அவங்க 2 பேரும் தான் வெளியே போகிறாங்கன்றதை நம்ம கணிச்சிருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் வைல்டு கார்டுடைய சொதப்பலினால் ஒரே ஒரு எவிக்ஷன் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதிரை மட்டும்தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறாங்க. அது எப்படிரா, எல்லாத்துலேயும் பொண்ணை தான் தூக்குறீங்க, பசங்களை விட்டுறீங்க. இப்போ தர்ஷிகா விஷால் மேட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர். எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நான் வந்து பண்ண மாட்டேன், அவனை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் அப்போலாம் கோட்டையை விட்டுட்டு விசால்னு வந்து கட்டி பிடிச்சி ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை தூக்கிட்டாங்க. ஆனால் விசால் வந்து கடைசி வரைக்கும் வந்தான். ஈவன் ஹீஸ் டாப் 5 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டான். அப்படி இருக்கும் பொழுது எஃப்ஜேவும் அதே கது தான். ஏன் அந்த பிக் பாஸில் ஒரே ஒருதலை பட்சமாக இருக்குது? லவ் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு நம்மளோட சீக்கிரம் தூக்கிறாங்க. ஏன்னா ஆதிரையை உடனே தூக்கிட்டாங்க. அப்போ எஃப்ஜேவை அவங்க கடைசி டாப் 5 கொண்டு வர ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துக்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த கேமோட டைமென்ஷன். இப்படி தான் போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இங்கே எல்லாமே ஓகே நடக்கிறதெல்லாம். நீங்கள் ஆதிரை எடுத்துருங்க, எல்லாம் ஓகே தான். ஏன்னா மக்கள் ஓட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மக்களுக்கு ஆதிரை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா திவாகர் கிட்ட அவங்க சொல்ல முடியுது, பார்வதி கூட சேர்ந்து நீங்கள் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நம்ம பார்வதியோ இல்லை திவாகரோ அவங்க 2 பேரும் எப்படி விளாண்டு போட்டோம். நீங்கள் என்ன விளாடுறீங்க? நீங்கள் தனியாக விளாண்டிங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேன்னு சொல்லிட்டு போய் நேற்று கூட எஃப்ஜே காரி துப்புனா கூட எனக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எதுக்கு இந்த ஷோவுக்கு? உங்களோட இண்டிவிஜுவல் கேமும் போகுது, அவனோட இண்டிவிஜுவல் கேமும் போகுதுங்கிறப்ப நீ கிளம்பு, காத்து வரட்டும், மக்களுடைய ஓட்டு இல்லை, நாங்கள் கெத்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெத்து காமிச்சிட்டாங்க. இப்போ இவன் வெளியேறும் போது எஃப்ஜே பண்ணுற சீன் இருக்குது பாருங்க. ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரில. அவன் அழுகுறது, இது கொள்வது, போகிறப்ப 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகாமல் ஒட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே வராமல் அந்தளவுக்கு ஒட்டி அவங்க போடுற சீனை பார்க்கும்போது தான் இன்னும் காண்டாக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒரு எலிமினேஷன் கன்ஃபார்ம்டு. ஆதிரை இஸ் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ 3வது ஆள். முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி, 2வது வந்து அப்சரா, 3வது ஆதிரை. ஓகே, இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம்னா கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா இவங்க போட்ட ஆட்டம் அப்படி, இவங்க செயல்படுத்தின செயல்பாடு அப்படி. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆதிரை வெளியேறுவதற்கு முழுக்க காரணம் அப்படிங்கிறது ஆதிரைக்கு தான், வேறு யாரும் காரணம் கிடையாது. அவங்களா எடுத்து. ஏன்னா வாரம் ஆதிரையுடைய பாயிண்ட்ஸ்லாம் பிரமிப்பாக இருந்தது. போட்டு பட்டுன்னு அடித்தா பாயிண்ட்டை. சரி, ஆதிரை செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் பாயிண்ட்லாம் செய்ய வரல, இவனை செய்ய வந்தேன்ட்டான். சரியா? இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண போகிறாங்க? பார்வதிக்கு அரங்கம் வந்திருந்ததுன்னு காலில் நம்ம போட்டிருந்தோம். அது ஒரு உண்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க.
நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இந்த கேம் அவள் தான் இக்னைட் பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிறப்ப அவளை நம்ம டவுன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவளுக்கு அப்படி போகிறாங்க. ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கனியை லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. அது உண்மைத்தன்மை புரிந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். செகண்ட் ரோம் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஆதிரை எவிக்ஷனில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் அடுத்த சுற்றி பார்த்த வரைக்கும்